ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். தமிழ் வினாடை பகுதியில் நம்ம தொடர்ச்சியாக திருக்குறள் பகுதியிலிருந்தும் இயல் 2 ஏழாதி பகுதியிலிருந்தும் வினாவிடை இன்றைக்கி பார்க்கலாம். திருவள்ளுவருக்கு வழங்கும் வேறு பெயர்கள் யாவை? முதற் பாவலர், தெய்வப்புலவர், சென்னா போதகர், பெருநாவலர், நாயனார், நான்முகனார், பொய்யில் புலவர், மாதானுபங்கி. திருவள்ளுவருக்கு வழங்கும் வேறு பெயர்கள் முதற் பாவலர், தெய்வப்புலவர், சென்னா போதகர், பெருநாவலர், நாயனார், நான்முகனார், பொய்யில் புலவர், மாதானுபங்கி. திருக்குறளுக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள் யாவை? திருக்குறளுக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள் முப்பால், தெய்வநூல், வாயுரை வாழ்த்து, தமிழ்மறை, உலக பொதுமறை, உத்திரவேதம். திருக்குறளுக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள் முப்பால், தெய்வநூல், வாயுரை வாழ்த்து, தமிழ்மறை, உலக பொதுமறை, உத்திரவேதம். அடுத்து, பாரதிதாசன் வள்ளுவரை எவ்வாறு புகழ்ந்துள்ளார்? வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே. பாரதிதாசன் வள்ளுவரை எவ்வாறு புகழ்ந்துள்ளார்? வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே. அடுத்து, தமிழ் 2 இயல் 2 ஏழாதி பகுதியில் உள்ள வினாவிடை. ஏழாதி பற்றிய குறிப்பு, அதாவது ஏழாதியை இயற்றியவர் கனிமேதாவியர். ஏழாதியை இயற்றியவர் கனிமேதாவியர். இவருக்கு கனிமேதையர் என்னும் மற்றொரு பெயரும் உண்டு. இவர் சமண சமயத்தவர் என்பர். இவர் ஏழாதியில் சமண சமயத்திற்கே உரிய கொல்லாமை முதலிய உயரிய அறக்கருத்துக்களை வலியுறுத்தி கூறுகிறார். இவர் கடைச்சங்க காலத்தில் வாழ்ந்தவர். கிபி 5ஆம் நூற்றாண்டு. இவர் திணைமாலை 150 என்னும் நூலையும் இயற்றியுள்ளார். ஏழாதி நூலின் குறிப்பு பார்த்திங்கன்னா, 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று ஏழாதி. இந்நூல் சிறப்பாயிரம், தற்சிறப்பாயிரம் உட்பட 81 வெண்பாக்களை கொண்டுள்ளது. 4 அடிகளில் 6 அறக்கருத்துக்களை இந்நூல் நவில்கிறது. 14 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று ஏழாதி. இந்நூல் சிறப்பாயிரம், தற்சிறப்பாயிரம் உட்பட 81 வெண்பாக்களை கொண்டுள்ளது. 4 அடிகளில் 6 அறக்கருத்துக்களை இந்நூல் நவில்கிறது. அடுத்து, ஏழாதி நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, கனிமேதாவியார். ஏழாதி நூலின் ஆசிரியர் கனிமேதாவியார். கனிமேதாவியார் டேஸ் என்னும் நூலையும் எழுதியுள்ளார். கனிமேதாவியார் திணைமாலை 150 என்ற நூலையும் எழுதியுள்ளார். ஏழாதி டேஸ் வெண்பாக்களை கொண்டது. ஏழாதி 81 வெண்பாக்களை கொண்டது. ஏழாதி 81 வெண்பாக்களை கொண்டது. ஏழாதி 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. ஏழாதி டேஸ் நூல்களுள் ஒன்று அப்படின்னா 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. அடுத்து, கனிமேதாவியரின் காலம் என்னென்னா கிபி 5ஆம் நூற்றாண்டு. கனிமேதாவியரின் காலம் கிபி 5ஆம் நூற்றாண்டு. மருந்து பொருட்களின் பெயரில் அமைந்துள்ள இரு நூல்கள் எது அப்படின்னா, திரிக்கடுகம், ஏழாதி. மருந்து பொருட்களின் பெயரில் அமைந்துள்ள இரு நூல்கள் திரிக்கடுகம், ஏழாதி. அடுத்து, ஏழாதியில் உள்ள ஒவ்வொரு பாடலிலும் உள்ள கருத்துக்கள் 4. ஏழாதி பகுதியில் உள்ள ஒவ்வொரு பாடலும் உள்ள கருத்துக்கள் 4. ஏழாதி கற்போரின் டேஸ் அகற்றும். ஏழாதி கற்போரின் டேஸ் அகற்றும், அறியாமையை அகற்றும். தொடர்ச்சியாக வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.